இந்த காஃபியை கொண்டு போய் சித்தார்த் தம்பிக்கு கொடு. பேசாம ஆம்பளையாவே பொறந்திருக்கலாமா? நம்ம தான் அணிவடை பனிவடை எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. வர வர உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. பொம்மி, அப்புறம் என்ன அப்புறம்? இந்த காஃபியை கொண்டு போய் குடுக்கணும், அதானே? குடு. இல்லடி, நைட்டு நீயும் சித்தார்த் தம்பியும் பேசிட்டு இருந்தீங்கல்ல. புதுசா என்னமா இருக்கு பேசுறதுக்கு? ஐயோ, சரியான மண்டு கண்டிவ. எல்லாத்தையுமே சொல்லிதான் இவளுக்கு புரிய வைக்கணும். இல்ல, நீயும் சித்தார்த் தம்பியும் நைட்டு பேசி சந்தோஷமா இருந்தீங்களா? என்னம்மா நீ என்ன கேக்குறனே எனக்கு புரியல. ஐயோ, இவ ஒரு சரியான மக்கு. நேத்து கொடுத்த பாலோட விஷயம் தெரியாம என்னென்னமா பேசிட்டு இருக்காளே. இத பாரு, நல்லா கேட்டுக்கோ. சாமி கும்பிட்டு நீங்க இருந்து போனல. ஆமா, அவரு நேத்து இந்த தண்ணி பைப்பெல்லாம் உடைச்சு விட்டு அதுல நான் வழுக்கி விழுந்து இடுப்பெல்லாம் ஒரே வலி. வலி தாங்காம ஆயில்மெண்ட்டை தடவிட்டு தூங்கிட்டேன். என்னது, தூங்கிட்டியா? ஆமா. அப்போ மாப்ள அவரும் தான் தூங்கிட்டாரு. ஓ, என்னம்மா தூங்கிட்டாருன்னு சொன்னதுக்கு ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? சரியானவ. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காஃபிய நானே சித்தார்த் தம்பி கிட்ட குடுக்கறேன். நீ கொடு, வேலையை பாரு. என்ன இந்த அம்மா இந்த உழைப்புது? காஃபிய குடுத்து குடுன்னு சொல்லுது, இல்ல நானே எடுத்துட்டு போய் குடுத்துக்கிறேன்னு சொல்லுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. தம்பி, ஆண்டி, உட்காருங்க தம்பி, உட்காருங்க. காஃபி இந்தாங்க தம்பி. ஆண்டி, நீங்க எதுக்கு இதை எடுத்துட்டு வரீங்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. பரவாயில்ல தம்பி. தம்பி, என்ன ஆண்டி? உங்களுக்கும் பொம்மிக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையாப்பா? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் வந்ததுல இருந்து உங்க முகத்தை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க மனசு சரியில்லைன்னு எனக்கு தோணுது. எத்தனை நாளா நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதாப்பா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அதான். பொம்மி நிறைய விஷயங்கள்ல இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா. இன்னும் அவளுக்கு ஒரு பக்குவமே வரமாட்டேங்குது. பொம்மிக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அவளுக்கு பொறுப்பு வரும்னு எனக்கு தோணுது. அதுவும் பாக்குறவங்க எல்லாம் பொம்மிக்கு எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலப்பா. அவ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட அவளை மன்னிச்சிருங்க தம்பி. கோபத்தாபத்தெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஐயோ ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நீங்க போங்க. சரிப்பா. நான் கோவமா இருக்குன்னு ஆண்டி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை எப்படி சரி பண்றது? ஐயோ மாமா, கதவை தோறமா, கதவை தோற. செருப்பு மறந்து உள்ள வச்சிட்டமா. இன்னைக்கு பூரா நீ விரதம் இருக்கணும் பொம்மி. செருப்பெல்லாம் போடக்கூடாது. இன்னொரு விஷயம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு நாள் முழுக்க எதுவும் சாப்பிடக்கூடாது. சாமிக்கு பொங்கல் வச்சு படையல் போட்ட பிறகுதான் நீ சாப்பிடணும். வா, கிளம்பு. எல்லாம் எடுத்தாச்சுலமா? வா, சீக்கிரம் வா. கிருஷ்ணவேணி அக்கா, கோயிலுக்கா? ஆமா, இன்னைக்கு பொம்மி கையால பொங்கல் வச்சு சாமிக்கு படைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். அழகா இருக்காங்க. உன் மாப்பிள்ளையும் பொண்ணும் அம்சமா இருக்காங்க. எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு. நாங்க வரோம்க்கா, வரோம். இவ வேற இப்படி கண்ணு வச்சுட்டு போறாளே. போன உடனே 2 பேருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். போங்க, வா.
ஏய் அக்கா என்னாச்சு? என்னாச்சுக்கா? ஐயோ முள்ளு குத்திருச்சு. சரி இரு, நான் என்னன்னு பாக்குறேன். ஐயோ விடுங்க விடுங்க விடுங்க, சின்ன முள்ளு தான், நானே பாத்துக்கிறேன். என்ன பூமி, இதுல என்ன இருக்கு? சரி இரு அக்கா, விடுங்க. ஐயோ என்னடா தாடிகாரன் பழையபடி ஆரம்பிச்சிட்டான். என்ன தம்பி இது? சின்ன குழந்தை மாதிரி அவளை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. இறக்கி விடுங்க, அவ நடப்பா. விடுங்க, நானே நடந்து வரேன். பரவாயில்ல, கால்ல முள்ளு குத்தி இருக்குல்ல, எப்படி நடந்து வருவா? பரவாயில்ல, 2 பேரும் ராசி ஆயிட்டாங்க போல இருக்கு. தாடிகாரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, திடீர்னு மாறிட்டான். வா தாமரை, நாம பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். போயிட்டு வரோம் தம்பி. ஆன்ட்டி காலையில வந்து என்கிட்ட பேசி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்காக தான் நம்ம பழையபடி நார்மலா இருக்கிற மாதிரி நான் காமிச்சேன்னா நடிச்சேன். மத்தபடி உன் மேல எனக்கு இருக்கிற வருத்தம் இன்னும் போகல. நீ என்னை ஏமாத்தின வலி என் மனசுக்குள்ள இன்னும் அப்படியே தான் இருக்க. என் பொம்மி இப்படி பண்ணுவாளா, என்கிட்ட பொய் சொல்லுவாளா, என்னை ஏமாத்துவாளா நினைக்க என்னால தாங்கிக்கவே முடியல. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். நான் வந்துடுறேன். தம்பி, என்ன தம்பி, பொங்கல் வைக்கிற நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க? ஆண்டி, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்கல்ல தம்பி? கண்டிப்பா நைட் ஆயிடும் ஆண்டி. எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இந்த இடத்துலயே பொங்கல் வச்சிடலாம். ஒரு தொடப்ப எடுத்துட்டு வந்து இந்த இடத்தெல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்தி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுரு. பொங்க வைக்கிறதுக்கு பொங்க பானையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடு, சரியா? அம்மா தாமரை, கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோமா. சரிங்கம்மா. மல்லிகாவா, நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம். அக்கா, என்னக்கா இது? நானே ஊருக்கு வந்தா ஜாலியா ஊரு சுத்தி பார்க்கலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த அம்மா என் உயிரை வாங்கி நிறுது. சரி சரி வாடி, வந்ததே வந்துட்டோம். படபடன்னு வேலையை முடிச்சு பொங்கலை வச்சுட்டு போயிட்டே இருப்போம். என்னக்கா பண்றது? ஒரு பக்கம் அந்த தாடிகாரன் தான் உயிர் எடுக்கிறான்னா, இந்த அம்மாவும் போட்டு டார்ச்சர் பண்ணி நிறுது. சரி வா. பார்த்தல்ல, ஆமா, அவ பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொங்கல் வடக்கு பக்கமா தான் பொங்கணும். அப்படி பொங்குனா அபசகுணன்னு ஊருக்கே தெரியும். அந்த மாதிரி நீ தான் செட் பண்ணி வைக்கணும். சரிங்க ஐயா. இத செலவுக்கு வச்சுக்கோ. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, இப்ப வேற விறகு பொறுக்கிட்டு வரணுமே, அதுக்கு எங்கக்கா போறது? இந்த அம்மா வேற எங்க போச்சுன்னே தெரியலையேக்கா. பொம்மி,
பொம்மி பொங்க வைக்க போறியா? ம் ஆமாக்கா. எங்க இன்னும் சுள்ளிக்கட்டை எடுத்துட்டு வரல போல இருக்கு. அதான் எங்கன்னு மறந்துட்டேன். பாத்தியா, பெரிய ஊருக்கு வாக்கப்பட்டு போனதும் நம்ம ஊர் வழக்கத்தெல்லாம் மறந்துட்டு இருக்க. ஐயோ அதெல்லாம் இல்லக்கா. அங்க இருக்க மரத்தாண்ட இருக்கு, போய் எடுத்துட்டு வா. ம் வாக்கா. ஐயா சொன்ன மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். பொங்க பானை வடக்கு பக்கம் சரிஞ்சிருக்கிற மாதிரி கல்ல வச்சுட்டேன். பொங்கல் பொங்கினா வடக்கால தான் விழும். வா பொம்மி, அந்த சுள்ளிய கொண்டு வந்து சீக்கிரம் வை. சாமியை கும்பிட்டு இந்த கற்பூரத்தை ஏத்தி சுள்ளிய கொளுத்து. அந்த பால் எடுத்து ஊத்து. ஐயோ கிருஷ்ணவேணி அக்கா, பொங்கல் வடக்கால பொங்க போது போல இருக்கே. அப்படி பொங்குச்சுன்னா குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். குடும்பத்துக்கே ஆகாது. கடவுளே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னுதான் இவ கையால பொங்கல் வைக்க கூட்டிட்டு வந்த. இங்க வந்தும் பிரச்சனைனா நான் என்ன பண்றது? நான்லாம் உன்னாண்ட எந்த வரவும் செலவும் வச்சுக்கவே மாட்டேன். நீ நல்லா இருக்கிறியா, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயின்னே இருப்பேன். உனக்கே தெரியும், தாடிகாரனுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் நான் இங்க வந்து நடிச்சு நிறுகிறேன். இந்தம்மா என்னடான்னா கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிக்குது. பார்க்க சொல்ல ஒரே பாவமாகுது. பேசாம அந்த அம்மா ஆசைப்படுற மாதிரி அந்த பொங்கலை கிழக்கு பக்கமா தான் பொங்க வையேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாருடி, பொங்கல் கிழக்கு பக்கமா அருமையா பொங்கிருக்குடி. அந்த ஆத்தாதாமா நமக்கு உதவி இருக்கா? ஐயோ, பூசாரி வடக்கு பக்கமா பொங்க வைக்க சொன்னாரு, சொதப்பிடுச்சு. பேசாம பூசாரி ஐயா கிட்ட உண்மையை மறைச்சிட வேண்டியதுதான். நல்லபடியா பொங்கல் பொங்கிருச்சு. சரிம்மா, நான் போய் பூசாரி கிட்ட பேசி மத்த விஷயங்கள்லாம் ரெடி பண்றேன். நீ இந்த பொங்கலுக்கான மத்த வேலையை பண்ணிடு.
இது பொங்குனதுக்கு அப்புறமா தானே எல்லாமே பண்ணணும். என்னடி ராணி, நீ கூட முதல்ல நம்புற? எக்கா, நான் பொம்மையா இருந்தா தானே இதெல்லாம் நம்புறதுக்கு. அந்த அம்மா ஃபீல் ஆச்சேன்னு நானும் கொஞ்சம் ஃபீல் ஆனேன். இப்பதான் அது சந்தோஷமாகிதே. அந்த அம்மா சந்தோஷமா இருந்தா என் மனசும் சந்தோஷமா இருக்குதுக்கா. மெய்யாலுமே அவங்கள நான் என் அம்மா மாதிரியே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சாமி, என்ன நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்கல்ல? என்ன தவமணி, நான் விட்டுருவேனா? இந்நேரத்துக்கு பொம்மையோட பொங்கல் வடக்கு பக்கமா பொங்கி இருக்கும். அத பார்த்து பக்கத்துல பொங்கல் வைக்கிற பொம்பளைங்க எல்லாம் அது இதுன்னு பேசி கிருஷ்ணவேணியா குழப்பி இருப்பாங்க. கிருஷ்ணவேணி ஏகப்பட்ட மனக்குழப்பத்தோட இங்க வருவா. அதே விஷயத்த நானும் அவங்க கிட்ட சொல்லி பொங்கல் பொங்குன திசையே தப்பு, இந்த பொண்ணு பொம்மையே இல்லைன்னு நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன். அவ இங்கிருந்து போகும்போது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஊரை விட்டு ஓடுற மாதிரி பண்ணிடுறேன். சூப்பர். ராணி, எங்கக்கா போன? ஏய் எந்திரி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அந்த பூசாரியும் தவமுனியும் சேர்ந்துக்குன்னு எக்கா, அவன் பூசாரியா இருப்பான்னு பார்த்தா சரியான மொள்ள மாதிரியா இருப்பான் போலுக்குதே. இது ஒரு வழி செஞ்சிட வேண்டியதுதான். பொம்மி, பொங்கல் ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிடுச்சுமா. சரிம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள படையல போட்டுடணும். போட்டுடலாம் போட்டுடலாம். ஏதாவது நல்லது சொல்லாதா? இந்த பொங்கலை நான் தொட மாட்டேன், தொடவே மாட்டேன். இதுல தப்பு இருக்கு. என்னம்மா இது? நாம படிச்ச பொங்கல்ல தான் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி ஆத்தா சொல்லுது. ஒண்ணுமே புரியலையே. ஆத்தா, என்ன ஆத்தா, என்ன குறை இருந்தாலும் ஆத்தா மன்னிச்சு அதை ஏத்துக்கணும். எதனால அந்த பொங்கலை ஆத்தா ஏத்துக்க மாட்டேங்கிற? இது வடக்கு பக்கமா பொங்கின பொங்கல், அதனால இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இல்ல ஆத்தா, அந்த பொங்கல் வடக்கு பார்த்து பொங்கல நல்லபடியா கிழக்கு பார்த்து தான் பொங்குச்சு. கிழக்கால தான் பொங்குச்சு. ஐயோ, பூசாரி சொதப்பிட்டாரே. அந்த பொம்பளை கவுத்துட்டாளே. இது ஒண்ணு மட்டும் குறையில்ல. இந்த பொங்கலை நான் ஏத்துக்காததுக்கு காரணம் இன்னொரு மிகப்பெரிய குறை இருக்கு. வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். என்ன ஆத்தா, ஏன் ஆத்தா இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத ஆத்தா. நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா இந்த பொங்கலை வச்சது பொம்மையே இல்ல. அவன் நல்லா ஓதிறாங்கா. அதை வச்சுதான் இந்த ஆள் இந்த ஆட்டம் போட்டுன்னு இருக்கான். சரிடி, இப்ப என்ன பண்ண போற? பார்க்க தானே போற இந்த ராணியோட ஆட்டத்தை. என்ன ஆத்தா, என்ன சொல்ற நீ?
பொம்மி வச்ச பொங்கல பொம்மி வைக்கலன்னு சொல்ற. உனக்கு விஷயம் புரியல. நீ பொம்மின்னு நம்பிட்டு இருக்கியே, அவ பொம்மி இல்ல, அவ வேற ஒருத்தி. அதனாலதான் இந்த பொங்கலை நான் ஏத்துக்க மாட்டேன்றேன். என்ன ஆத்தா, உனக்கு தெரியாதது இல்ல? அவ செத்து பொழைச்சு மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கா. இவள போய் பொம்மியே இல்லைன்னு சொல்றியே? ஆத்தாளுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது. நான் சொல்றது நிஜம், சத்தியம்.